ஃபஸ்ட்டு இந்த சத்து மாவு கஞ்சி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்கும்போது கஞ்சி நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த சத்து மாவுலேயும் ஸ்வீட் இருக்கும், நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்வீட்டை இன்னும் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்து அதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கலந்து வச்சுருக்கேன். கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நீங்கள் கலந்து விடாமல் விட்டிங்கன்னா அங்கங்கே அப்படியே கட்டியாயிரும், அதே சமயம் அடி பிடிச்சிரும். அதனால் இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த கஞ்சி பார்க்குறதுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க கொதிக்க கஞ்சி நல்லா திக்காயிடுங்க, நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடும். ரொம்பவும் கெட்டியாகிடக்கூடாது. நம்ம கஞ்சியெல்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு இதை காய்ச்சினா போதும். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க, அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட வெல்லம் இல்லை, அதனால் நான் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா குடிக்கிற பதத்துக்கு நல்லா காய்ச்சாச்சு. இதுக்கப்புறமும் இது காய்ச்ச வேண்டாம், ஏன்னா ஆறுனதுக்கு அப்புறம் இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இதுவே நம்மளுக்கு கரெக்டான பதம். நல்லா வாசனையாக இருக்குங்க, ஏலக்காய் சேர்த்ததுனால நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இதில் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும் போதும் கஞ்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான சத்து மாவு கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. தேங்க்யூ.